வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் பிரான்ஸ் காஃப்காவின் புகழ்பெற்ற நாவலான தி கேஸ்டில் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது ஒரு சாதாரண கதையல்ல, வாழ்க்கையின் நோக்கம், சொந்த இடத்தை தேடும் மனிதனின் பயணம் மற்றும் முடிவில்லாத தேடலை பற்றி ஆழமாக சிந்திக்க வைக்கும் ஒரு தலைசிறந்த இலக்கிய படைப்பு. இந்த கதையின் மையக் கேள்வி என்னவென்றால், எப்போதும் எட்டாத தூரத்தில் இருப்பதாக தோன்றும் ஒரு அமைப்பின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஒரு மனிதன் தனது வாழ்க்கை முழுவதையும் செலவிட்டால் இறுதியில் அவனுக்கு என்ன கிடைக்கும்? இந்த சிந்தனையை தூண்டும் பயணத்தை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் ஒன்றாக ஆராயலாம். இந்த கதையின் படைப்பாளர் பிரான்ஸ் காஃப்கா உலக இலக்கிய வரலாற்றில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய எழுத்தாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இருப்பியல் இலக்கியத்தின் முன்னோடிகளில் ஒருவரான அவர் நவீன மனிதனின் பயம், குற்ற உணர்வு, தனிமை மற்றும் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும் போராட்டத்தை தனித்துவமான எழுத்து நடையில் வெளிப்படுத்தியுள்ளார். அவரது படைப்புகள் கற்பனையும் ஆழமான உளவியல் சிந்தனைகளும் இணைந்த வித்தியாசமான இலக்கிய அனுபவத்தை வழங்குகின்றன. தி மெட்டமார்ஃபோசிஸ், தி ட்ரையல் மற்றும் இன்று நாம் பார்க்க இருக்கும் தி கேஸ்டில் ஆகியவை அவரது மிகவும் புகழ்பெற்ற படைப்புகளாகும். இன்றும் இந்த நாவல்கள் உலகம் முழுவதும் இலக்கிய ஆர்வலர்களையும் சிந்தனையாளர்களையும் தொடர்ந்து கவர்ந்து வருகின்றன. 1926ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தி கேஸ்டில் உலக இலக்கியத்தில் மிகவும் சிந்திக்க வைக்கும் நாவல்களில் ஒன்றாகும். இந்த கதை கே என்று மட்டுமே அழைக்கப்படும் ஒரு நில அளவையரை மையமாகக் கொண்டு நகர்கிறது. அவர் ஒரு கிராமத்திற்கு வருகிறார். ஆனால் அந்த கிராமத்தை நிர்வகிக்கும் மர்மமான அதிகார அமைப்பை அணுகுவதற்காக தொடர்ந்து போராடுகிறார். எவ்வளவு முயன்றாலும் அந்த அமைப்பு எப்போதும் அவருக்கு எட்டாத தூரத்தில் இருப்பது போலவே தோன்றுகிறது. இந்த கதை அதிகார அமைப்புகளின் சிக்கல்களை மட்டும் பேசுவதில்லை. ஒரு மனிதன் அங்கீகாரம், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசை மற்றும் இந்த உலகில் தனக்கான இடத்தை தேடும் முடிவில்லாத பயணத்தையும் ஆழமாக ஆராய்கிறது. அதனால்தான் தி கேஸ்டில் வாழ்க்கை, அதிகாரம் மற்றும் மனிதனின் இருப்பு குறித்து வாசகர்களை ஆழமாக சிந்திக்க வைக்கும். இந்த நாவலின் மையக் கருத்துகள் மனித வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை நமக்கு சிந்திக்க வைக்கின்றன. முதலாவதாக, வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை தேடும் முடிவில்லாத பயணத்தை இந்த கதை வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக, சிக்கலான அதிகார அமைப்புகளையும் அவற்றின் முடிவில்லாத நடைமுறைகளையும் எதிர்கொள்ளும்போது ஒரு மனிதன் அனுபவிக்கும் விரக்தி மற்றும் இயலாமையை உணர்த்துகிறது. இருப்பினும் அனைத்து தடைகளுக்கும் மத்தியிலும் நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்வதன் முக்கியத்துவத்தையும் இந்த நாவல் வலியுறுத்துகிறது. கதையின் பயணம் கிராமத்திற்கு வருகையுடன் தொடங்கி குழப்பம், முடிவில்லாத போராட்டம், தொடர்ச்சியான முயற்சி, இறுதியில் வாழ்க்கையைப் பற்றிய ஆழமான சிந்தனை என ஒவ்வொரு கட்டமாக நகர்கிறது. இதுவே தி கேஸ்டில் நாவலை வெறும் கதையல்ல, மனித வாழ்க்கை, நம்பிக்கை. தி கேஸ்டில் நமக்கு கற்றுத்தரும் மிக முக்கியமான வாழ்க்கை பாடம், நமது வாழ்க்கையின் நோக்கத்தை தேடும் பயணத்தை ஒருபோதும் கைவிடக்கூடாது என்பதுதான். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கும் ஒன்றல்ல, தொடர்ச்சியான முயற்சி, பொறுமை, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொள்ளும் திறன் மற்றும் உறுதியான மனப்பாங்கு ஆகியவற்றின் இணைப்பாகும். வாழ்க்கை பயணத்தில் தடைகள் வருவது இயல்பானது. அவை நம்மை நிறுத்துவதற்காக அல்ல, நம்மை மேலும் வலிமையாக்குவதற்காகவே வருகின்றன. ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய பாடத்தையும் ஒரு புதிய வாய்ப்பையும் நமக்கு கற்றுத்தருகிறது. அதனால் இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னேறுங்கள். ஏனெனில் உறுதியான மனதுடன் பயணிப்பவர்களுக்கே வெற்றியும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தமும் கிடைக்கின்றன. இதுவே தி கேஸ்டில் நாவல் நமக்கு வழங்கும் மறக்க முடியாத வாழ்க்கை பாடமாகும். தி கேஸ்டில் நமக்கு கற்றுத்தரும் மற்றொரு முக்கியமான பாடம், நம்மைச் சுற்றியுள்ள அமைப்புகளை முதலில் புரிந்துகொள்வது மிகவும் அவசியம். அது கல்வியாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் அல்லது வாழ்க்கையாக இருந்தாலும், சிக்கலான சூழ்நிலைகளில் வெற்றி பெற அங்குள்ள விதிமுறைகள், செயல்முறைகள் மற்றும் தகவல்கள் எவ்வாறு பரிமாறப்படுகின்றன என்பதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். புரியாமல் தொடர்ந்து முயற்சி செய்வதை விட சூழ்நிலையை ஆராய்ந்து அதன் செயல்பாட்டு முறையை புரிந்துகொண்டு செயல்படுவது நம்மை சரியான திசையில் முன்னேற்றும். கண்ணுக்குத் தெரியாத தொடர்புகளையும் வாய்ப்புகளையும் கண்டறியும்போது இலக்கில்லாத அலைச்சல் திட்டமிட்ட மற்றும் பயனுள்ள பயணமாக மாறுகிறது. இதுவே தி கேஸ்டில் நமக்கு சொல்லும் முக்கியமான உண்மை. வெற்றி என்பது கடினமாக உழைப்பதில் மட்டும் இல்லை, சரியான அமைப்பை புரிந்துகொண்டு செயல்படுவது.
தி கேஸ்டில் நமக்கு கற்றுத்தரும் மூன்றாவது முக்கியமான பாடம் நிச்சயமற்ற சூழ்நிலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். வாழ்க்கை எப்போதும் தெளிவான பதில்களையோ உடனடி தீர்வுகளையோ முழுமையான நியாயத்தையோ வழங்காது. அத்தகைய தருணங்களில் மன உறுதி, பொறுமை மற்றும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை நம்மை முன்னேற்றும் மிகப்பெரிய பலமாக மாறுகின்றன. சூழ்நிலைகள் எவ்வளவு மாறினாலும் நம் மனநிலையை நிலையாக வைத்துக்கொண்டு புதிய அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும். இதுவே தி கேஸ்டில் நமக்கு நினைவூட்டும் ஆழமான வாழ்க்கை பாடம். நிச்சயமற்ற உலகில் வாழ்வதற்கான சிறந்த வழி அதை எதிர்ப்பதல்ல, அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னேறுவதுதான். தி கேஸ்டில் நமக்கு கற்றுத்தரும் பாடங்களை நம் அன்றாட வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தலாம். மாணவர்கள் பொறுமையுடன் தொடர்ந்து கற்றுக்கொண்டு தங்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தொழில்முறை நிபுணர்கள் தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்தின் செயல்முறைகளை புரிந்துகொண்டு தெளிவான மற்றும் பயனுள்ள தகவல் பரிமாற்றத்தை கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் வெளிப்படையான செயல்முறைகளை உருவாக்கி நிச்சயமற்ற சூழ்நிலைகளிலும் தங்கள் குழுவினருக்கு வழிகாட்டுதலையும் முழுமையான ஆதரவையும் வழங்க வேண்டும். இந்த அணுகுமுறைகளை தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் தொழில் வெற்றிக்கும் வலுவான அடித்தளமாக அமைகின்றன. என்னுடைய பார்வையில் தி கேஸ்டில் உலக இலக்கியத்தின் மிகச்சிறந்த தத்துவ நாவல்களில் ஒன்றாகும். குறியீடுகள் நிறைந்த ஆழமான சிந்தனைகளும் காலத்தை கடந்த வாழ்க்கை உண்மைகளும் இந்த நாவலை ஒரு தலைசிறந்த இலக்கிய படைப்பாக உயர்த்துகின்றன. கதை முழுமையடையாமல் நிறைவடைவது சில வாசகர்களுக்கு சவாலாக இருக்கலாம். ஆனால் உளவியல், இலக்கியம் மற்றும் மனித வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை அறிய விரும்பும் அனைவரும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகம் இதுவாகும். என்னுடைய மதிப்பீட்டில் இந்த நாவலுக்கு 5க்கு 4.8 மதிப்பெண்கள் வழங்குகிறேன். இந்த காணொளியின் இறுதியாக இந்த முக்கியமான வாழ்க்கை பாடங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை ஒருபோதும் கைவிடாதீர்கள். உங்களைச் சுற்றியுள்ள சூழலையும் அமைப்புகளையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நிச்சயமற்ற சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்டு மாற்றங்களுக்கு ஏற்ப தொடர்ந்து உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் இலக்கை அடைவதில் மட்டுமில்லை, அந்த பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் அனுபவங்களில்தான் உள்ளது. தத்துவம், தலைமைத்துவம் மற்றும் உலக இலக்கியத்தில் ஆர்வமுள்ள அனைவரும் தி கேஸ்டில் நாவலை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற புத்தக விமர்சனங்கள் மற்றும் வாழ்க்கை பாடங்களுக்கு வீரா ஸ்கில் அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.